தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சமூக நீதி காவலர் காயிதே மில்லத் விருதினை எனக்கு வழங்கிய காயல் சமூக நீதி பேரவைக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றி. அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அருகே அழகாபுரியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் படத்தை திறந்து வைத்து வீரவணக்கம் செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அருகே இரத்தினாபுரியில் தற்போது விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றி வைத்தார் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதைத் தொடர்ந்து தம்பி இராதா அவர்களுக்கும் சமீபத்தில் காலமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி மாநில துணைச் செயலாளர் சுதாகர் அவர்களின் தாயார் பொன்ராணி அவர்களுக்கும் இன்று தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் வீரவணக்கம் செலுத்தினோம். தம்பி இராதா அவர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தினர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் காலமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் வனவளவன் அவர்களின் தந்தைக்கு இன்று அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினோம். குலசாமி வாழ வைக்க வந்த ஒரு சாமி, வந்தாரையா எங்க குலசாமி வாழ வைக்க வந்த ஒரு சாமி. எங்களுக்கு இவர் முதல் சாமி, ஏழைக்கெல்லாம் அவர் உயிர் சாமி. அந்த சாமி தானே எங்க திருமா, அன்னை திருமா போல சாமி வருமா? அந்த சாமி தானே எங்க திருமா, திருமா போல சாமி வருமா? உரிமை ஊருங்க உடுக்க கூடு கூடுங்க, தார தர தரங்க தவுளு திடு திடுங்க. உரிமை ஊருங்க உடுக்க கூடு கூடுங்க, தார தர தரங்க தவுளு திடு திடுங்க. வானம் கிளிய உடு வேட்டு தலைவர் வளவ வர்றாரு நட போட்டு. வானம் கிளிய உடு வேட்டு தலைவர் வளவ வர்றாரு நட போட்டு. கருப்பு நிற சிறுத்த காக்கும் தமிழ் குளத்த, கருத்து வெடி கலப்பி விரட்டும் இந்து தூவத்த. கருப்பு நிற சிறுத்த காக்கும் தமிழ் குளத்த, கருத்து வெடி கலப்பி விரட்டும் இந்து தூவத்த. கருத்திரம் படைக்கிறாரு எங்கு அவர் சாதிக்கு ஊதுறாரு சங்கு. சரித்திரம் படைக்கிறாரு இங்கு அவர் சாதிக்கு ஊதுறாரு சங்கு. மீச இடி தாங்கி ஏழ குடி தாங்கி சாதி பேய வரட்டும் சமத்துவ கோடாங்கி. மீச இடி தாங்கி ஏழ குடி தாங்கி சாதி பேய வரட்டும் சமத்துவ கோடாங்கி. பெண்ணுரிமை தத்துவத்தை சேர்த்து அவர் மண்ணுரிமை பேசும் சூரக்காத்து. பெண்ணுரிமை தத்துவத்தை சேர்த்து அவர் மண்ணுரிமை பேசும் சூரக்காத்து. கண்ணில் கனல் தெரிக்க கருத்தில் அனல் பறக்க, நரம்பு முறு முறுக்க நாடே பரபரக்க. கண்ணில் கனல் தெரிக்க கருத்தில் அனல் பறக்க, நரம்பு முறு முறுக்க நாடே பரபரக்க. அண்ணே வராரு பாரு முன்னே, பல கோடி சிறுத்த பட பின்னே. அண்ணன் வாராரு பாரு முன்னே, பல கோடி சிறுத்த பட பின்னே. இந்துத்துவம் பதற சாதி பகை சிதற வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை உயர. இந்துத்துவம் பதற சாதி பகை சிதற வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை உயர. போராடும் தமிழ் தேசிய தும்பி ஈழ தலைவருக்கு அண்ணன் தானே தம்பி. போராடும் தமிழ் தேசிய தும்பி ஈழ தலைவருக்கு அண்ணன் தானே தம்பி.
கிழக்கினிலே கதிரா உதிச்சவர் சாதி வெறித்தனத்தை மோதி மீதிச்சவர் தமிழன் கிழக்கினிலே கதிரா உதிச்சவர் சாதி வெறித்தனத்தை மோதி மீதிச்சவர் எட்டி நடந்து வரார் பாரு இந்த எளிய தலைவர் போல யாரு எட்டி நடந்து வர பாரு இந்த எளிய தலைவர் போல யாரு அன்பில் சிறந்தவர் அறிவில் ஒசந்தவர் பண்பில் முதிந்தவர் பாசம் மிகுந்தவர் அன்பில் சிறந்தவர் அறிவில் ஒசந்தவர் பண்பில் முதிந்தவர் பாசம் மிகுந்தவர் பாராறு செண்ட மேல கொட்டு அந்த சாதி வேஷம் மரத்தை வெட்டு பாராறு செண்ட மேல கொட்டு அந்த சாதி விஷ மரத்தை வெட்டு குலசாமி வாழ வைக்க வந்த ஒரு சாமி வந்தாரையா எங்க குலசாமி வாழ வைக்க வந்த ஒரு சாமி எங்களுக்கு இவர் முதல் சாமி ஏழைக்கெல்லாம் அவர் உயிர் சாமி அந்த சாமி தானே எங்க திருமா அன்னை திருமா போல சாமி வருமா அந்த சாமி தானே எங்க திருமா திருமா போல சாமி வருமா உரிமை ஊருங்க உடுக்க கூடு கூடுங்க தார தர தரங்க தவுளு திடு திடுங்க உரிமை ஊருங்க உடுக்க கூடு கூடுங்க தார தர தரங்க தவுளு திடு திடுங்க வானம் கிளிய உடு வேட்டு தலைவர் வளவ வர்றாரு நட போட்டு வானம் கிளிய உடு வேட்டு தலைவர் வளவ வர்றாரு நட போட்டு கருப்பு நிற சிறுத்த காக்கும் தமிழ் குளத்த கருத்து வெடி கலப்பி விரட்டும் இந்து தூவத்த கருப்பு நிற சிறுத்த காக்கும் தமிழ் குளத்த கருத்து வெடி கலப்பி விரட்டும் இந்து தூவத்த கருத்திரம் படைக்கிறாரு எங்கு அவர் சாதிக்கு ஊதுறாரு சங்கு சரித்திரம் படுகிறாரு இங்கு அவர் சாதிக்கு ஓதுறாரு சங்கு மீச இடி தாங்கி ஏழ குடி தாங்கி சாதி பேய வரட்டும் சமத்துவ கோடாங்கி மீச இடி தாங்கி ஏழ குடி தாங்கி சாதி பேய வரட்டும் சமத்துவ கோடாங்கி பெண்ணுரிமை தத்துவத்தை சேர்த்து அவர் மண்ணுரிமை பேசும் சூறக்காத்து பெண்ணுரிமை தத்துவத்தை சேர்த்து அவர் மண்ணுரிமை பேசும் சூறக்காத்து கண்ணில் கனல் தெரிக்க கருத்தில் அனல் பறக்க நரம்பு முறு முறுக்க நாடே பரபரக்க கண்ணில் கனல் தெரிக்க கருத்தில் அனல் பறக்க நரம்பு முறு முறுக்க நாடே பரபரக்க அண்ணே வராரு பாரு முன்னே பல கோடி சிறுத்த பட பின்னே அண்ணன் வாராரு பாரு முன்னே பல கோடி சிறுத்த பட பின்னே இந்துத்துவம் பதற சாதி பகை சிதற வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை உயர இந்துத்துவம் பதற சாதி பகை சிதற வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை உயர போராடும் தமிழ் தேசிய தும்பி ஈழ தலைவருக்கு அண்ணன் தானே தம்பி போராடும் தமிழ் தேசிய தும்பி ஈழ தலைவருக்கு அண்ணன் தானே தம்பி தமிழன் கிழக்கினிலே கதிர
கதிரா உதிச்சவர் சாதி வெறித்தனத்தை மோதி மிதிச்சவர் தமிழன் கிழக்கு நில கதிரா உதிச்சவர் சாதி வெறித்தனத்தை மோதி மிதிச்சவர் எட்டி நடந்து வரார் பாரு இந்த எளிய தலைவர் போல யாரு எட்டி நடந்து வர பாரு இந்த எளிய தலைவர் போல யாரு அன்பில் சிறந்தவர் அறிவில் ஒசந்தவர் பண்பில் முதிந்தவர் பாசம் மிகுந்தவர் அன்பில் சிறந்தவர் அறிவில் ஒசந்தவர் பண்பில் முதிந்தவர் பாசம் மிகுந்தவர் பாராறு செண்ட மேல கொண்டு அந்த சாதி வேஷம் மறந்த வெட்டு பாராறு செண்ட மேல கொட்டு அந்த சாதி விஷ மரத்த வெட்டு போடுங்க போடுங்க டக்குனு டக்குனு இது மறுபடியும் போட்டோ எடுக்க முடியாது.
வாங்க 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 வாங்க. இப்போ நீ அவர் எடுக்கும்போது நீங்கள் மொத்தம் மறுபடியும் அடுத்த அளவு எடுக்கும். சாலை கூட போடுங்க. சாலை போட்டு போடும். சாலை போட்டு கொஞ்சம் தள்ளிக்கோங்க அக்கா. மேலே போடாதீங்க. மேலே போட தம்பி சும்மா கேட்கணும். இந்த ஃப்ரெண்ட்ல கூட்டுவாங்க. அவங்க தான் போன குடிக்கிறாமையா மெல்லாம் சிக்கி அதான் எட்டாமல் சிக்கி வீட்டில் அடக்க மறந்தாப்புல இந்த பக்கம் திருப்பி அந்த சேர் எடுத்து இது வேணும். அந்த படத்தையும் வரேன். கீழே வச்சிடும் அப்படி கீழே அண்ணா இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதை எங்கே ஒப்பிங்க ஒன்று குடிங்க குடிங்க மறைக்காது கீழே வைங்கண்ணா கீழே வைங்க ஸ்டெப்பு இல்லைங்க ஸ்டெப்பு அப்படி தம்பி
தலிக்காங்க பாரு விளையுங்க கொஞ்சம் விளையுங்க அப்படி ஏன்னா தலிக்காங்க விளைய நில்லுங்க ஒரு நிமிஷம் தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அந்த உடன்பிறப்பு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக மதுரை மண்ணிலிருந்து தலைவர் அவர்கள் வேலை செய்த போது அவருக்கு உதவியாய் கட்சி பணியாற்றி கொண்டிருந்த அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலமாகி இன்றோடு 29 ஆண்டுகளாகிறது. அவருடைய நினைவாக இன்றைக்கு காயல்பட்டினம் தேங்காய் பண்டக சாலையில் அவருடைய திருவுருவ படத்திற்கு தலைவர் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தொண்டரணி மாநில துணை செயலாளர் சகோதரர் சுதாகர் அவர்களுடைய அன்பு தாயார் காலமானார். அவருடைய திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி தலைவர் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். அனைவரும் அமைதியாக அகவணக்கம் செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தும்படி அமைதியாக அகவணக்கம் செலுத்தும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். அடிக்காத வந்துட்டாங்க நீ வா. வீர வணக்கம் 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 எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தாயார் பொன் ராணிக்கு அன்பு தாயார் பொன் ராணிக்கு அன்பு தாயார் பொன் ராணிக்கு அன்பு தாயார் பொன் ராணிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். சரி அப்படி உட்காருங்க. மறைக்கு
அந்த மைக்கு மேலே எல்லாமே அன்பார்ந்த காயல்பட்டினம் தேங்காய் மண்டக சாலையை சார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, இன்று நம்முடைய தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அன்பு உடன்பிறப்பு தலைவர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மதுரை மண்ணில் இருந்து இந்த இயக்கத்திற்கான அடித்தளை பணிகளை செய்து கொண்டிருந்த போது அவரோடு உச்ச துணையாக இருந்து இயக்க பணியாற்றிய அன்பு அண்ணன் தொல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விபத்தில் காலமானார். இன்றோடு அவருடைய மறைவு 29 ஆண்டுகளில் நிறைவு செய்கிறது. தலைவர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த தமிழ் மக்களுக்காக, மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்காக, மனித சமூகத்தின் மேம்பாட்டிற்காக தன்னுடைய அரசியல் பணியில் அர்ப்பணித்து தியாகம் செய்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். திருமணமே செய்து கொள்ளாமல் இத்தனை ஆண்டுகள் அவருடைய தியாகப் பணி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பு தான் அதற்கு அடிப்படை காரணம். அந்த அடிப்படையில் ஐயா தியாக தந்தை தொல்காப்பியன் அவர்களாக இருந்தாலும், அக்கா தியாக அக்கா பானுமதி அவர்களாக இருந்தாலும், அண்ணன் அவர்களுக்கு உச்ச துணையாக இருந்து இந்த மக்கள் பணியை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும். காலம் காலமாக சேரி என்கிற சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு அரசியல் அணிதிரட்சி அரங்கேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பலர் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. அரசியல் என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. காலம் காலமாக வாக்களிக்கிற இயந்திரமாக மட்டுமே நாம் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு தலைவர் அவர்கள் தன்னைத்தானே அர்ப்பணித்து இங்கே மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அது சாதாரண மாற்றம் அல்ல. சாதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அஞ்சு நடுங்குகிற அந்த நிலை மாறி இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை, 4 சட்டமன்ற உறுப்பினர்களை, அதிலும் 2 பொதுத்தொகுதி உறுப்பினர்களை, நூற்றுக்கணக்கான மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்களை, பஞ்சாயத்து தலைவர்களை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுமைக்கும் இந்த மக்களுக்கான தலைவர்களை உருவாக்குகிற வேலையை தலைவர் அவர்கள் இன்றைக்கும் தியாக உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் நேற்றைய தினம் திருவாரூரில் சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். காலையில நம்முடைய தியாகத்தாய் பெரியம்மாள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட இல்லாமல் அவர் மக்கள் பணிக்காக இன்றைக்கு காயல்பட்டினத்தில் காயல் சமூக நீதி பேரவையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற அந்த விருது வழங்கக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக பல சிரமத்திற்கிடையே இங்கே வந்திருக்கிறார். இருந்தபோதும் இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை அனுசரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய தலைமை நிலையத்தில் பணி செய்யக்கூடிய நமது மண்ணை சார்ந்த அந்த முத்தமிழ் பாண்டியன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணக்க இன்றைக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியில மாணவ செல்வங்கள் பயன்பெறுகிற வகையில் அவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், நோட்டு புத்தகம், பை போன்ற பேட் போன்ற உபகரணங்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர் அவருடைய தாயாரும் மரணமடைந்தார். அவருடைய இல்லம் இங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே தலைவர் அவர்கள் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் அவருடைய திருவுருவ படத்தையும் இங்கே நாம் அமைத்து அவருக்கும் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி
நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கிற வகையில இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம். தலைவர் அவர்கள் இரங்கல் உரையாற்றி மாணவர்களுக்கு உபகரணங்களை வழங்குகிறார். கல்வி உபகரணங்கள். பார்ந்த இந்த நிகழ்வை குறுகிய கால இடைவெளியில் திடுமென ஒருங்கிணைத்திருக்கிற தம்பி மாரிமுத்து என்கிற முத்தமிழன் அவர்களை, மாவட்ட செயலாளர் தம்பி முரசு தமிழப்பன் அவர்களை, தமிழனியன் உள்ளிட்ட நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை, பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காயல்பட்டினத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பில் காயல் சமூக நீதி பேரவை என்னும் அமைப்பு ஒருங்கிணைத்திருக்கிற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வருகை தந்த சூழலில் உங்களை எல்லாம் இந்த நிகழ்வின் ஊடாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தம்பி ராதாகிருஷ்ணன், அன்னை பொன்ராணி ஆகியோரின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சுதாகர் அவர்களின் அருமை தாயார் பொன்ராணி அம்மாள் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு காலமாகிவிட்டார். தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருக்கு நான் ஆறுதல் கூறினேன். இன்றைக்கு அவருடைய படத்தை திறந்து வைத்து நாம் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அன்னை பொன்ராணி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதோடு அவரை இழந்து வாடுகிற தம்பி சுதாகர் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உடன்பிறப்பு தம்பி ராதா அவர்கள் 29 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே என்னோடு பணியாற்றிக் கொண்டிருந்த சூழலில் ஒரு இரவு வேளை பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் மதுரை திரும்புகிற போது அவர் இருசக்கர வாகனத்திலே வந்தார். விபத்திலே சிக்கி உயிரிழந்து விட்டார். நான் அதை முற்றாக மறந்துவிட்டேன் என்றாலும் நமது இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள், மதுரையை சார்ந்த தோழர்கள் அவருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டும் அவருக்கு பல்வேறு இடங்களில் இயக்கத்தின் முன்னோடிகள் அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கிராமத்தில் இந்த பகுதியில் தம்பி மாரிமுத்து அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். தம்பி ராதாவுக்கு இந்த நேரத்தில் சிறுத்தைகளின் சார்பில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். காயல் சமூக நீதி பேரவை சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6:15 மணிக்கு அங்கே வர வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது மணி 7:15, 7:30. அங்கே விரைந்து செல்ல வேண்டும். 100 பேருக்கு மேல் மாணவர்களுக்கு, பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களுக்கு பை மற்றும் பெண்களுக்கு உடை போன்றவற்றை, புடவை போன்றவற்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த சூழலில் வழங்க இயலாத ஒரு நிலை பொறுத்திருள வேண்டும். 5 மாணவர்கள் மட்டும் மேடைக்கு வர வேண்டும், 5 பெண்கள் மட்டும் மேடைக்கு வர வேண்டும். அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டு விடைபெற்றுக் கொள்வேன். அதன் பிறகு இங்குள்ள மூத்த பொறுப்பாளர்கள் அல்லது பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் இங்கே இருந்து அனைவருக்கும், வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் புடவைகளை வழங்குவார்கள். வரிசையாக நின்று பொறுமையாக இருந்து அமைதியை கடைபிடித்து அந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது மாணவ செல்வர்கள் 3 பெண்கள் 2 ஆண்கள் என்று மாணவர்களை 5 பேரை மட்டும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 மாணவர்கள் 2 பெண்கள் 3 பெண்கள்.
போயிடாங்க கொடியை ரெடி பைப்பாஸில் வந்துட்டாங்க. நைட்டு பார்த்தேன் அதில் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தம்பி பையன் இருங்க உங்களுக்கு அனைவருக்கும் புடவைகள் இருக்கின்றன. யாரும் பதட்டப்பட வேண்டாம். வாங்காத மாணவர்களுக்கும் பைகள் இருக்கின்றன. வாங்கியவர்களை தவிர மற்றவர்கள் இருந்து அமைதியான முறையில் பெற்றுச் செல்லவும் யாரு பொறுப்பாளர் கொடுக்கிறார்? திருத்துவ சமூக நீதி பேரவையின் பொறுப்பாளர் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார்.
மாரிமுத்து, ராஜ்குமார் ஆகியோர் இங்கே இருந்து, யாசர் அராபத் ஆகிய தோழர்கள் இருந்து உங்களுக்கு வழங்குவார்கள். எல்லாரும் ஒரே நேரத்தில் மேடையில் நின்று கொடுக்க முடியாது. வரிசையா நின்று மங்கை சேகர் நால்வரும் இருந்து கொடுப்பார்கள். அனைவரும் அமர்ந்து வாங்கியவர்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம். வாங்காதவர்கள் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உள்ள போங்க. ஒரு டைம் லைட் வெளிச்சம் தெரியுமா? அப்படி வாங்கல. அப்படி அந்த லைட் வெளிச்சம் தெரியும். கல்வெட்டுக்கு லைட் வெளிச்சம் தெரியும். தள்ளி வாங்கல. படம் எப்பவுமே இருக்கீங்க. தள்ளி நின்று போட்டோ கொஞ்சம் வாங்க. வெளிச்சம் போடுங்க டக்குனு டக்குனு வாங்க 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 வாங்க. இப்போ நீ அவர் எடுக்கும்போது நீங்கள் மொத்தம் மறுபடியும் அடுத்த அளவு எடுக்கும்.